இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இங்கிலீஷ் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இங்கிலீஷ் எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஓவரால் ஐடியா உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்றைக்கி நம்ம வாக்கியங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு ஐடியாவும் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கமும் இந்த வீடியோ எண்டில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம முதல் வாக்கியத்துக்குள்ளே போகலாம். நான் அதிகாலையில் எழுகிறேன். நான் அதிகாலையில் எழுகிறேன். ஸோ இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4:37. ஸோ ஏர்லி மார்னிங் தான் உங்களுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ வேக் அப் early morning. I wake up early morning. அவள் பல் துலக்குகிறாள். அவள் பல் துலக்குகிறாள். இப்போது அவள் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஷீ. ஓகேங்களா? ஷீக்கு பக்கத்தில் ப்ரஷ் அதோட இஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஷீ ப்ரஷஸ் ஹர் டீத். ஷீ ப்ரஷஸ் ஹர் டீத். காப்பி குடிப்பார். அவர் காப்பி குடிப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிம்பிளாக நான் காப்பி குடிப்பார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ அது இங்கிலீஷில் அவர் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ ஹீ யூஸ் பண்ணோம். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி. ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி. இந்த ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் நான் வீடியோ அண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்பவே தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்லூரிக்கு நடந்து செல்கிறார்கள். இப்போது சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ அதில் யார் கல்லூரிக்கு போகிறாங்க? அவர்கள் இல்லையா? ஏன்னா செல்கிறார்கள் அப்படின்னு வந்துடுச்சு. தமிழில் அது ஒரு சிறப்பு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஜெக்டே இல்லாமல் நம்ம அந்த சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் சப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம இங்கிலீஷில் பேச முடியாது. தே வாக் டு காலேஜ். தேவை தூக்கிட்டு வாக் டு காலேஜ் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது மீனிங்காக மாறும் இல்லையா? அதுதான் நம்ம தமிழ் மொழியில் உள்ள ஒரு சிறப்பு. சப்ஜெக்டே இல்லாமல் கூட நம்ம தமிழில் ஒரு சென்டென்ஸை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள். நாங்கள் மதிய உணவு சாப்பிடுகிறோம். வி ஈட் லஞ்ச். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா? மதிய உணவு சாப்பிடுகிறோம் அப்படின்னு சொன்னாலே சப்ஜெக்ட் யாராக இருப்போம்? நாம். ஸோ நாங்கள் எல்லோரும் மதிய உணவு சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லாக புரிஞ்சிடும். மழை அதிகமாக பெய்கிறது. மழை அதிகமாக பெய்கிறது. இட் rains a lot. It rains a lot. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கணும். என்னென்னா இதே ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள வாக்கியங்கள் தான் அடுத்து பாஸ்ட் டென்ஸில் நான் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுப்பேன் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் கொடுப்பேன். ஸோ அதனால் தொடர்ந்து இந்த 3 டேஸையும் நீங்கள் ஓவராலாக வாட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெளிவாக இந்த சென்டென்ஸை சேம் சென்டென்ஸை எப்படி பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள். சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். The sun rises in the east. நாய்கள் குறைக்கும். இப்போது அந்த குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷில் சம்டைம் மீனிங் தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நான் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாய்கள் குறைக்கும். நாய் குறைச்சிட்ருக்க என்ன காரணம்? ஸோ அந்த குறைக்கிறதுக்கு இங்கிலீஷில் பார்க். பார்த்தீங்களா? டாக்ஸ் பார்க். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பறவைகள் சினுங்குகின்றன. இது இயற்கையில் நம்ம சின்ன அதாவது மனிதர்களை தாண்டி இந்த ஒரு விலங்கினங்கள் பறவைகள் இவங்களையும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சென்டென்ஸ்லாம். பேர்ட்ஸ் சிப். பேர்ட்ஸ் சிப். அந்த ஆர் அப்படிங்கிறது ஸ்மால் சைலண்ட்டாக உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் ஆகும். ஓகேங்களா? மக்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். மக்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். மக்கள்னா பீப்புள். சொல்லுவீங்களா? பீப்புள் ஒர்க் ஹார்ட். பீப்புள் ஒர்க் ஹார்ட். என் பெற்றோர் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். என்னோடய அப்பா அம்மா ஒருவரை ஒருவர் நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதுதான் என் பெற்றோர் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். My parents love each other. My parents love each other. பூமி சூரியனை சுற்றி வருகிறது. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு ஸ்பெஷல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது யூனிவர்சல் ட்ரூத், உலகளாவிய
நாம் நம்பக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தலாம். நான் சொல்ல ஒரு நோட்டில் நீங்கள் சின்னதாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி சொல்லலாம் பாருங்கள். த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். கணினிகள் தரவை விரைவாக செயலாக்குகின்றன. கணினிகள் தரவை விரைவாக செயலாக்குகின்றன. இது ரொம்ப தூய தமிழில் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் ப்ராசஸ் டேட்டா குயிக்லி. ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவை கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப குயிக்காக ப்ராசஸ் பண்ணுது, அதை செயல்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நான் தினமும் ஆங்கிலம் படிக்கிறேன். டெய்லி இங்கிலீஷ் படிக்கிறீங்களா எல்லோரும்? கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக எஃபர்ட் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களோட இண்டிவிஜுவல் எஃபர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவ். ஐ ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடே. ஐ ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடே. அவள் ஆங்கிலம் கற்பிக்கிறாள். அவள்னா ஷீ. ஸோ கற்பிக்கிறதுக்கு என்ன? டீச்சா. ஓகே, டீச்சுக்கு பக்கத்தில் என்ன ஆட் பண்ணும்? இஎஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஷீ டீச்சஸ் இங்கிலீஷ். ஷீ டீச்சஸ் இங்கிலீஷ். இந்த இடத்துல ஹீ ஷீ இட் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூடைப்பந்து விளையாடுகிறார்கள். இப்போ சப்ஜெக்ட் யார்? அவர்களா அவரா? விளையாடுகிறார் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அவர், விளையாடுகிறார்கள் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அவர்கள். இப்போ விளையாடுகிறார்னு தான் வந்திருக்கு, அப்போது ஹீ தான் இல்லையா? ஹீ பிளேஸ் பேஸ்கெட்பால். ஹீ பிளேஸ் பேஸ்கெட்பால். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? பாட்டு கேட்கிறார்கள். யார் கேட்கிறார்கள்? அவர்கள். ஸோ அப்போ தே. பாட்டு கேட்கிறார்கள். தே லிசன் டு சாங். தே லிசன் டு சாங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டுமே நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பேசக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் உங்களுக்காக டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு தனியாக கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். நாங்கள் திரைப்படம் பார்க்கிறோம். நாங்கள் திரைப்படம் பார்க்கிறோம். இது இங்கிலீஷில் we watch movies. we watch movies. வீணா நாம் அல்லது நாங்கள் அப்படின்னு சொல்லுவோமா? சூப்பர் மார்க்கெட் 9 மணிக்கு திறக்கும். சூப்பர் மார்க்கெட் 9 மணிக்கு திறக்கும். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் எப்படி? த சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் அட் 9 o'clock. த சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் அட் 9 o'clock. சரியாக 7 மணிக்கு பேருந்து 7:30 மணிக்கு பேருந்து வருகிறது. சரியாக 7:30 மணிக்கு பேருந்து வருகிறது. அந்த ஷார்ப்பாக அந்த டைமில் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது த பஸ் அரைவ்ஸ் அட் 7:30 ஷார்ப். த பஸ் அரைவ்ஸ் அட் 7:30 ஷார்ப். இப்போ அடுத்து பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவள் ஆங்கிலம் பேசுகிறாள். அவள் ஆங்கிலம் பேசுகிறாள். அவள் இங்கிலீஷ் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறத ஷீ யூஸ் பண்ணி சொல்லுவீங்களா? அப்போ ஷீ யூஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். 22வது வாக்கியம் ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அதுக்கு பேரே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எளிய முறையில் நிகழ்கால வாக்கியத்தை பேசுகிறதுக்கு தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற பேர். நான் ஃபுல் டெஃபினிஷன் கொடுக்குறேன். அதுக்கு பிஃபோராக இந்த சென்டென்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள். தாத்தா பாட்டியை அடிக்கடி சந்திப்பார்கள். ஆமாம், தாத்தா பாட்டியை அடிக்கடி சந்திப்பார்கள். தே விசிட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆஃபன். தே விசிட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆஃபன். அதாவது வயசானவங்களையும் மறந்துடக்கூடாது. ஸோ அவங்களையும் நம்ம அடிக்கடி போய் பார்த்துக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த சென்டென்ஸ் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நாங்கள் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்கிறோம். இதில் உடற்பயிற்சி கூடம் அப்படிலாம் ரொம்ப தூய தமிழ்லாம் கொடுக்கல. ஸோ சிம்பிள். வி எக்ஸசைஸ் அட் த ஜிம். வி எக்ஸசைஸ் அட் த ஜிம். குளிர்காலத்தில் பனி பொழிகிறது. குளிர்காலத்தில் பனி பொழிகிறது. இது
யூனிவர்சல் ட்ரூத், அதாவது உலகளாவிய நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயம். அப்போ யூனிவர்சல் ட்ரூத்தை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேச முடியும். நோட் பண்ணிங்க. அன்றாட நம்ம பேசக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டீஸையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். இட் ஸ்னவுஸ் இன் த வின்டர். இட் ஸ்னவுஸ் இன் த வின்டர். பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகள் இடம்பெயர்கின்றன. எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பறவைகள்னால் பேர்ட்ஸ். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் இடம்பெயர்கின்றன அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பேர்ட்ஸ் மைக்ரேட். பேர்ட்ஸ் மைக்ரேட். அவர் 5 மைல்கள் ஓடுகிறார். அவர் டெய்லி 5 மைல் ஓடுறாருப்பா. டெய்லி ஜாகிங் போகிறாரு. அதை இங்கிலீஷில் எப்படி நம்ம கன்வே பண்ணுவோம்? அவர்னா ஹீ இல்லையா? அவர் 5 மைல்கள் ஓடுகிறார். ஹீ ரன்ஸ் 5 miles. He runs 5 miles. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இரவு உணவு சமைக்கிறாள். அப்போது சமைக்கிறாள் அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ சப்ஜெக்ட் யார்? அவள். அப்போது அவள் இரவு உணவு சமைக்கிறாள். She cooks dinner. She cooks dinner. ஓகேங்களா? இப்போ அடுத்த வாக்கியம் 28வது வாக்கியம் பார்க்கலாம். சிம்பிளான வாக்கியங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செலக்டிவாக கொடுத்துருக்கோம் இந்த சீரீஸில். ஏன்னா பிகினிங்கில் நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர்கள் மீன் பிடிக்க செல்கிறார்கள். அவர்கள் மீன் பிடிக்க செல்கிறார்கள். They go fishing. They go fishing. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் ஒரு வாக்கியம் மேக் பண்ணி கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? இதில் நீங்கள் கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை இமீடியட்டாக அப்ளை பண்ணி உங்கள் மைண்டுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் யோசித்து இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கையில் நோட்ஸ் இல்லை, புக்ஸ் இல்லை, எதுவும் நீங்கள் ட்ராவலில் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஒரு ஒர்க் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு வாக்கியம் உங்கள் மைண்டுக்கு வரதை டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. உங்களோட டெக்ஸ்ட் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் மோர் ஓவர் மற்றவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். த கிளாக் டிக்ஸ் லவுட்லி. அதுக்கு தமிழில் மீனிங் என்ன? அதையும் நீங்கள் சொல்லுங்கள். இதை நீங்கள் கமெண்டில் சொல்ல வேண்டாம். தமிழ் டைப் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை நீங்களாகவே முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? த கிளாக் டிக்ஸ் லவுட்லி அப்படின்னா தமிழில் மீனிங் என்ன? இப்போ பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலத்தில் நான் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது நிகழ்காலத்தில் நம்ம ரொம்ப எளிமையாக பேசுகிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அண்ட் இதில் குறிப்பாக ஹீ ஷீ இட் இல்லையா? ஸோ ஹீ ஷீ இட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவன் அவள் அது, இதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ஒரு செயல் நடக்கும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு எஸ்ஸோ அல்லது இஎஸ்ஸோ ஆட் பண்ணி பேசினா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஹீ ரன்ஸ், ஷீ டீச்சர்ஸ். இந்த வாக்கியங்கள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கும்பொழுது அந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு தடவை நீங்கள் இந்த ஒரு சென்டென்ஸை கோ த்ரூ பண்ணும்போது நான் இப்போ இந்த கொடுத்த டெஃபினேஷன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அருண், ஒரு கொஷின் எப்படி கேட்குறது அருண், கேள்வி எப்படி கேட்குறது, ஹவு டு ஆஸ்க் கொஷின், உங்களோட ஒவ்வொரு சந்தேகங்களையும் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துட்ருங்க. See you friends, take care, signing off.